சிக்கன் எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி எல்லாரும் செய்ய சொல்லுவாங்க. சூப்பர் ஹிட் ரெசிபிங்க இது. கருவேப்பிலை, கோடி வேப்பிலை. இது வந்து ஆந்திரால நல்ல ஸ்பைசியான ஒரு சிக்கன். இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நல்ல தேவையான ஜீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சம் ஜாவித்ரி, நல்லா காஷ்மீரி மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை முதல்ல கழுவி காய வச்சு வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச கருவேப்பிலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கையில் இப்படி உடைக்கும் போது உடையணும். வரமிளகாவும் அதே மாதிரி உடைக்கும் போது உடையணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நீங்கள் வறுத்து மிக்சியில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க, குறப்பாக பண்ணணும். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து சீரகம், கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாராளமாக வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா 2 விதமான வரமிளகா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ குறப்பாக பொரிச்சு வச்சுருக்க இந்த பவுடரை பாதி சிக்கன் வேகும்போது சேர்த்துக்கோங்க, மீதி கடைசியில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நல்லா இறக்குனீங்கன்னா இது சாப்பாடு கூட, ரசம் சாதம், தயிர் சாதம், ரொட்டி, சப்பாத்தி, நான் எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். புலாவ் ரைஸ் கூடயும் நல்லா இருக்கும். கடைசியில் முந்திரி பருப்பை தூவுங்க. அந்த முந்திரி பருப்பு தான் இதுக்கு ஹைலைட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.